எல்லாருக்கும் வணக்கம். Welcome back for another session in the most important series. As we are preparing for May 28th UPSC Prelims அன்னைக்கு தான் எக்ஸாம். ஸோ நம்ம இப்போ கொஞ்சம் அப்படியே ஸ்டடியாக போயிட்டு இருக்கோம். Phase 1 Jan and Feb where we are preparing your optional core subjects பார்த்துட்டு இருக்கீங்க. அதோட சேர்ந்து நம்மளும் வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரோட இந்த யூடியூப் சேனலில் உங்களுக்கு ரொம்ப உபயோகமான டாபிக்ஸ் நிறைய வீடியோஸ் இப்போ போட்டுட்டு இருக்கோம். பாலிட்டி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீரீஸ்ன்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வி சா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஃபார் 2023 ஒரு வீடியோ பார்த்தோம். I'll add that in the description. நீங்கள் வந்து டுடே யூ கேன் ஆல்சோ செக் இட் அவுட் தோஸ் who missed out on that video. And most important judgments of 2022. Definitely very very important. ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனை நான் வந்து உங்களுக்கு இந்த காணொலியில் ஆட் பண்ணுறேன். இன்னைக்கு we're going to see a two-part series, the most important amendments of Indian Constitution. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் actually we are going to celebrate our Republic Day 26 ஜனவரியில் இந்த வாரம் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த குடியரசு அப்படிங்கிறதுனுடைய அடையாளம் வந்து கான்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி தான் அந்த குடியரசு தினமே இருக்கு. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மாடர்ன் டே டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் எனி டெமோக்ரஸி. ஸோ ஒரு நல்ல ஜனநாயக நாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு ஆரோக்கியமான அரசியலமைப்பு சட்டம்னா என்ன? கேன் அ கான்ஸ்டிடியூஷன் பி ஹெல்த்தி? கேன் அ கான்ஸ்டிடியூஷன் பி ஃபிட் அப்படின்னு கேட்கலாம் நீங்க. ஆரோக்கியமானது அப்படின்னா அது மாற்றங்களுக்கு உட்படுத்தப்படணும். இட் cannot remain unchanged. So there are countries which have constitutions which cannot be altered at all. பட் அதுக்கான ஒரு மெக்கானிசம் அவங்க இவால்வ் பண்ணியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலையும் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அந்த மாற்றங்கள் திருத்தங்களுக்கு பெயர் தான் அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ வி டோன்ட் சே த சேஞ்சஸ் இன் த கான்ஸ்டிடியூஷன். அப்படி நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா பிரான்ஸ் மாதிரி நம்ம ஒரு 2வதோ 3வதோ 4வது 5வது குடியரசாக நம்ம மாறணும். பட் சேஞ்சஸ் கொண்டு வர முடியலனாலும் திருத்தங்கள் கொண்டு வர முடியும். இருக்கிற டாக்குமெண்ட்ல தேவைக்கு ஏற்றாற்போ ஒரு ப்ரொசீஜர்ல திருத்தம் கொண்டு வர்றது. அந்த வரிசையில் இது பேஸ் பண்ணி யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்லையும் சரி மெயின்ஸ்லையும் சரி நிறைய கேள்விகள் கடந்த காலங்களில் கேட்கப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த சீரீஸை நம்ம போடுறோம். எவ்ரி இயர் ஆஸ்பிரன்ஸ்க்கு நம்ம வந்து இந்த சீரீஸை போடும் பொழுது அமெண்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக ஒரு டாபிக் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த வரிசையில் லெட்ஸ் கோ டு த பவர் பாயிண்ட். பார்ட் 1 டுடே மேஜர் அண்ட் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். எல்லா வீடியோக்கும் இதுதான் சொல்கிறேன், இதுக்கும் அதுதான் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஐ கெஸ் ப்ராபப்ளி பாலிட்டி இஸ் அ ஃபேவரட் சப்ஜெக்ட். இஃப் எனி சப்ஜெக்ட் இஸ் யுவர் ஃபேவரட், நீங்கள் ஆவலாக அதை பார்க்கவும் செய்வீங்க எடுக்கவும் செய்வீங்கன்றது தான் ரியாலிட்டின்னு நினைக்கிறேன். யூ ஸ்டார்ட் ஃபாலோயிங் தட் சப்ஜெக்ட் ஆல்சோ. when you're playing a game of cricket, they say the ball seems to be following that particular fielder அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நினைக்கிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு வந்து நம்ம அடாப்ட் பண்ணோம். we enacted the constitution. அந்த தினத்தை தான் நம்ம வந்து we are celebrating as Republic Day. ஸோ 1951லேயே ஸோ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் டு த கான்ஸ்டிடியூஷன் வந்து 1951லேயே நடந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 9th ஸ்கெட்யூல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் 9வது படிவம் வந்து ஆக்சுவலாக இந்த டைமில் தான் வந்து உருவாக்குறாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டில் தான் ஆக்சுவலாக கான்ஸ்டிடியூஷனில் ஒரு 9th ஸ்கெட்யூலுங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் எதுக்காக வந்தது? பிரைமரி பர்பஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். ஸோ சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கணுங்கிறதுனால தான் இந்த 9th ஸ்கெட்யூல் இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டே வந்தது. அண்ட் ஒன் மோர் சேஞ்ச் தே மேட் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டில் 3 விஷயம் ஆட் பண்ணுறாங்க. 3 கிரவுண்ட்ஸ். என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பப்ளிக் ஆர்டர், அதுக்கப்புறம் ஒஃபென்ஸ், அதுக்கப்புறம் ஒரு அண்டை நாடுகள் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு உட்பட்டு, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உட்பட்டு தான் உங்களுடைய அடிப்படை சுதந்திரம், பேச்சு உரிமை, அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷனுக்கான உரிமை இதெல்லாம் இருக்குங்கிறத ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அண்ட் இந்த 9th ஸ்கெட்யூல் வந்து லேண்ட் ரிஃபார்ம் லாஸ். இதில் ஆரம்பிச்சு தான் நிறைய கேசஸ் வழக்குகள் நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிருப்பீங்க ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. ஸோ இந்த 9th ஸ்கெட்யூல் டு ப்ரொடெக்ட் லேண்ட் ரிஃபார்ம் லாஸ் அண்ட் அதர் லாஸ்
ஜுடிஷியல் ரிவ்யூலேருந்து அந்த லாஸை கொண்டு வந்து இந்த படிவத்தில் உட்கார வச்சு இந்த 9th ஸ்கெடியூலுங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க. ஸோ இந்தியா வென்ட் த்ரூ அ சிஸ்டம் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஸோ ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தாண்டி ஒரு பெரிய லேண்ட் ரிஃபார்ம் சிஸ்டம் வந்து இந்தியா அண்டர்கோ பண்ணுச்சு அந்த காலகட்டத்தில். அப்போ நிறைய வழக்குகள், they all people went, all the affected parties, whoever they were, went to the courts for relief. And in the land reform laws வந்து then they will keep rotating in the legal system. ஸோ ரிலீஃப்ங்கிற ஒரு விஷயம் வந்து ஈக்குவலாகவும் ஈக்குவிட்டபிளாகவும் யாருக்கும் கிடைக்காதுங்கிறதுனால they had to go in for a new mechanism called 9th schedule. அதை உருவாக்கி அதில் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ இல்லை. ஸோ அந்த சட்டம் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும். ஸோ இட் வில் சர்வ் த பர்பஸ் ஆஃப் த லாங்கிறதுனால இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. இதுதான் முக்கியமான அம்சம். 1951 முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ஸ், ஸ்கெடியூல் காஸ்ட், பேக்வர்ட் கிளாஸஸ்னுடைய வெல்ஃபேருங்கிற பர்பஸ்க்காக தான் அமெண்ட் பண்ணாங்க. ஸோ ஆஸ் வி டிஸ்கஸ்ட், ஸ்பெசிஃபைடு ஆக்ட்ஸ் இன் ஸ்டேட்ஸ், ஜமீன்தாரி அபாலிஷன் லாஸ், இதனுடைய கான்ஸ்டிடியூஷன் வேலிடிட்டிக்காக தான் இதை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் we are not seeing all amendments. As I told you, most important amendments தான். இப்போ நம்ம 4வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1955 பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியினுடைய அக்விசிஷனுக்கு கொடுக்கக்கூடிய காம்பன்சேஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இப்போ ஈவன் நவ் ஈசிஆர் ட்ராவல் பண்ணுறீங்க, ஈசிஆர் இஸ் கோயிங் டு பி மேட் இன் டு அ 6 lane or 8 lane அப்படிங்கிறாங்க. 8 வழிச்சாலை அல்லது 6 வழிச்சாலை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் லேண்ட் எடுக்கணும் இல்லையா? அது எல்லாமே தனியாரனுடைய லேண்டாக இருக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு வந்து அன்யூஸ்டு லேண்ட்ஸ் இருக்கலாம், புறம்போக்கு லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் மெஜாரிட்டி மேபி அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. அதை வாங்கும்போது ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும். அதை பற்றி ஒரு கான்செப்ட் வந்தது. சம் மோர் ஆக்ட்ஸ் were included in 9th schedule. முக்கியமாக இந்த அமெண்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, தேசியமயமாக்கல், எந்த ஒரு வியாபாரத்தையுமே ஒரு வணிகத்தையும் தேசியமயமாக்குதலுக்கு அந்தந்த மாநிலத்துக்கு உரிமை கொடுக்கப்பட்டது. ஸோ இட் ஆத்தரைஸ்ட் த ஸ்டேட் ஃபார் நேஷனலைசிங் எனி ட்ரேட். இதில் ஆக்சுவலி மை ஃபாதர் யூஸ் டு ரன் பஸ் ரூட்ஸ். ஸோ he actually gave up bus routes because of nationalization. That's what I heard way back that time. Anyway, it also extended the scope of Article 31A. ஸோ இதுதான் இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தினுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இதுதான். Now we go to 1956. 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பார்த்த 3லையுமே இது வரைக்கும் இந்தியாவில் வந்து ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு வந்ததில்லை. 1956 தான் முதல் முறை வந்தது. அது வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து 4 லிஸ்டாக வச்சுருந்தாங்க. பார்ட் A, B, C and Dன்னு இருந்தது. இதை ரீஆர்கனைஸ் பண்ணி 14 ஸ்டேட்டு 6 யூனியன் டெரிட்டரின்னு சொல்லி ஒரு மேஜர் ஷஃபிள் பண்ணாங்க. த கான்செப்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி பிகம்ஸ் கர்நாடகா, கேரளான்னு உருவாகுது. நிறைய ஸ்டேட்ஸ் உருவான சமயம் அது. செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்ஸினுடைய ஜூரிஸ்டிக்ஷனை வந்து யூனியன் டெரிட்டரிஸுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இந்த அமெண்ட்மெண்ட்ல. ஸோ இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரிக்கு ஒரு ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட். இது எப்போ பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட்ல தான். இட் ஆல்சோ ப்ரொவைடட் ஃபார் அனதர் ப்ரொவிஷன். காமன் ஹைகோர்ட்ஸ் இருந்துக்கலாம். 1 or 2 ஸ்டேட்ஸ், மோர் தென் 2-3 ஸ்டேட்ஸுக்கு வந்து இப்போ ஒரு காமன் ஹைகோர்ட் இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் சொல்கிறாங்க. அண்ட் அடிஷ்னல் ஆக்டிங் ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட்டுக்கான அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜரையும் கொடுக்குறாங்க. இதுதான் 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் ஏற்பட்ட முக்கியமான மாற்றங்கள். பொதுவாக இந்த அமெண்ட்மெண்ட் ஏன் வந்தது அப்படின்னா ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் தான். ஸோ இதுதான் மெயின் பர்பஸ். அண்ட் ஹைகோர்ட்ஸினுடைய பவர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ரிலேட்டடாக சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயம் தான் ஹைலைட் ஆயிருக்கு 4 பாயிண்ட்ல. தட் வாஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் தி அமெண்ட்மெண்ட். Now we are going to 1961 quickly. 11th Amendment Act, 11வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, now we are entering very interesting times. இதுக்கப்புறத்துலேருந்து 1962 சைனா வார் நடக்குது. ஸோ 1961 என்ன சொல்கிறாங்கன்னா, துணை ஜனாதிபதி அவர்களினுடைய தேர்தல் முறையில் ஒரு மாற்றம் கொண்டு வராங்க. ஸோ ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸை நம்ம சொல்கிறோம். டெய்லி ஒரு ஆன்சர் பண்ணுங்க. நானும் ஒரு வீடியோ போட்டு ஸ்கெடியூல் போட்டுட்டு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிக்கு ஐ ஹேட் கிவன் அ வீடியோ ஆன் ஹவு டு கோ ஃபார் ஆன்சர் ரைட்டிங் 7/5/3 ரூல் போட்டு விட்டோம். when you're writing answers, this is how you pick up points.
இப்போ துணை ஜனாதிபதி தேர்தல், கவர்னருடைய இந்த இதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு கேள்வியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. Do we need a vice president in India? The question is, do we need a governor, or do these offices need changes, concrete structural changes ஆங்கிறது இன்னைக்கு ஒரு அடிப்படை கேள்வியா ஒரு பிரதான ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு. இந்த இடத்துல இந்த கேள்விகள் வரும்பொழுது வெறும் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் எழுதிட்டு நம்ம வந்து போயிட முடியாது. அப்படியே நீங்க அப்படியே தள்ளிட்டு நான் நல்லா எழுதிட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்ல சொல்லலாம், நீங்க 1961 11th Amendment Actல இந்த ப்ரொசீஜரை மாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. எலக்டோரல் காலேஜ் அப்ப வரைக்கும் என்னன்னா ஜாயிண்ட் மீட்டிங் ஆஃப் 2 ஹவுசஸ், பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இரு அவைகள் ஒன்னா கூடி ஒரு கூட்டு அமர்வில் உட்கார்ந்து வைஸ் பிரசிடென்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த நடைமுறையை மாற்றி ஒரு எலக்டோரல் காலேஜ், பிரசிடென்ட்டுக்கு தேர்ந்தெடுக்கும் முறையை போன்று ஒரு எலக்டோரல் காலேஜ் கொண்டு வந்தாங்க. ப்ரொவைடட் என்ன நீங்க சேலஞ்ச் பண்ண முடியாது, எந்த கிரவுண்ட்ஸ்ல நீங்க வந்து அந்த தேர்தலை சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னா, எனி வேகன்சி இன் தி அப்ராப்ரியேட் எலக்டோரல் காலேஜ், அது மூலம் நீங்க சேலஞ்ச் பண்ண முடியாதுங்க ஒரு ப்ரொவிஷனையும் இந்த மாற்றத்தையும் கொண்டு வராங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட். நவ் வி கோ டு த நெக்ஸ்ட் இயர். 1962 14வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். முதன் முறையா பாண்டிச்சேரி இந்தியாவில் ஒரு யூனியன் பிரதேசமா இன்கார்பரேட் பண்றாங்க. From getting freedom from the French, and Pondicherry joins us. Now it's Puducherry, அப்போ பாண்டிச்சேரி தான். And it also provided for creation of legislatures. ஒரு குறிப்பிட்ட யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு சட்டப்பேரவை உருவாக்குறதுக்கும் அமைச்சரவை உருவாக்குவதற்கும் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், திரிபுரா, கோவா, டாமன் அண்ட் டியூ அண்ட் பாண்டிச்சேரி. ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ் இன்னைக்கு மாநிலம், அன்னைக்கு யூனியன் டெரிட்டரி. சேம் வித் மணிப்பூர் அண்ட் திரிபுரா, சேம் வித் கோவா. டாமன் அண்ட் டியூ ஆஃப்கோர்ஸ் இன்னைக்கு யூனியன் டெரிட்டரி தான். 63 16வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1963. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ல திருப்பி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல பார்த்தோம். திஸ் இஸ் ஹவ் யூ ரிமெம்பர். இன்னைக்கு நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா யூ கேன் டேக் 2 ways ஆஃப் நோட்ஸ் டேக்கிங். ஒன்று இது படி எடுக்கலாம், இல்லை டாபிக் வைஸ் உங்களுக்கு வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு போட்டுட்டு அதில் நீங்கள் வந்து வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதி வச்சுருப்பீங்க. அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் ஆட் ஆன் நோட்ஸாக நீங்கள் எழுதலாம். ஸோ தேர் ஆர் 2 ways ஆஃப் மேக்கிங் ஃப்ரெஷ் நோட்ஸ். ஸோ ஐடியலி இஃப் ஐ வர் அ கேண்டிடேட் ப்ரிப்பேரிங் ஃபார் யூபிஎஸ்சி, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, என்னோட இப்போ நான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நோட்ஸ் கண்டிப்பாக எடுத்து வச்சுருப்பேன். அதில் போயிட்டு நான் எழுதின நோட்ஸ்லேயே ஆட் ஆன் மாதிரி, ஓகே ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட், 16th அமெண்ட்மெண்ட், இந்த கிரவுண்ட்ஸ், அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அந்த ஆர்டிக்கலை நான் வந்து ஆட் ஆன் நோட்ஸாக போடலாம். இது ஒன் வே ஆஃப் டூயிங் இட். இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. வைஸ் பிரசிடென்ட்டு கீழே போன ஸ்லைடில் பார்த்தது யூனியன் டெரிட்டரிஸ், அதை பற்றி எழுதியிருக்கும் போது அதில் வந்த சேஞ்சஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஒன் வே ஆஃப் ஆடிங். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன், எனக்கு நான் நாட் வெரி அவேர், ஐம் ஜஸ்ட் அ ஸ்டார்டர், ஐம் பிகினர் அப்படின்னா இது படி கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஒன் வே. தென் யூ கேன் இன்டகிரேட் வித் யுவர் நோட்ஸ். எழுதி படிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, யூ கேன் நாட் சிம்பிளி வாட்ச் ஆர் ஹாவ் 10-15 புக்ஸ் அண்ட் ரீட். ஸோ நீங்கள் அதை படிச்சுட்டே இருந்தாலும் ரீட்டைனிங் கெப்பாசிட்டி கம்மியாகும். பிகாஸ் யூ ஆர் நாட் அப்சார்பிங். நீங்கள் எடுத்துக்கொள்ளும் முறை சரியாக இருந்தால் தான் அது வந்து உள்ளுக்குள்ளே போய் நிற்கும். ஓகே, இட்ஸ் லைக் ஈட்டிங் குட் ஃபுட் அண்ட் எக்ஸசைசிங், இட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஈச் அதர். அந்த மாதிரி தான் நோட் டேக்கிங்கும். ஸோ நோட் டேக்கிங் இருந்தால் தான் ரீட்டைனிங் கெப்பாசிட்டி பெட்டர் ஆகும். ஹவ் யூ டேக் நோட்ஸ், நீங்கள் வந்து நோஷனுங்கிற புது சாஃப்ட்வேரில் நீங்கள் பண்ணலாம். உங்களுடைய மேக்ஸிமம் மொபைலில் நோட்ஸ்னு ஒரு இருக்கும், அதில் பண்ணலாம். எப்படி வேணால் பண்ணுங்க. இல்லை ஹேண்ட் ப்ராப்பர் ஓல்டு மெத்தட் ஆஃப் ஜஸ்ட் டேக்கிங் அ குட் நோட்புக் ஆர் அ ஷீட் ஆஃப் பேப்பர் அண்ட் அப்சல்யூட்லி புட்டிங் யுவர் செல்ஃப் டிலிஜென்ட்லி அண்ட் ரைட்டிங். எனி விச் வே யூர் டூயிங், அது உங்கள் சாய்ஸ், பட் யூ ஹாவ் டு டூ தட். 16th Amendment Actல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். Enough of GAM. Okay, so freedom of speech and expressionல they are bringing further restrictions. ஸோ என்ன, உங்களுடைய பேச்சுரிமை உங்களுக்கு கொடுத்துட்டோம், ஆனால் இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறோம். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பேச்சுரிமை இருக்கு அப்படிங்கிறாங்க. டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி, டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ், இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூடட் சாவரனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இந்தியாவினுடைய சாவரனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டியை பொறுத்து தான் உங்களுடைய பேச்சுரிமை இருக்கும், எக்ஸ்பிரஷனுக்கான உரிமை இருக்கும், ஒரு இடத்துல கூடுவதற்கான உரிமை இருக்கும். அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வராங்க.
அதுக்கு அடுத்து it also included the word sovereignty and integrity. பதவி பிரமாணம் செய்கிறாங்க இல்லையா, அந்த ஓத் ஆர் அஃபர்மேஷன், ரைட்? அந்த இடத்துல ஆல்ரெடி கொடுக்கப்பட்டுள்ள படிவங்கள், இப்போ நீங்கள் கான்ஸ்டிடியூஷனில் பின்னாடி போனீங்கன்னா ஒரு ஜனாதிபதி அவர்களோ துணை ஜனாதிபதி அவர்களோ ஒரு பிரதம மந்திரி, அமைச்சர்கள், ஒரு நீதிபதிகள், கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இவங்கெல்லாம் பதவி பிரமாணம் செய்யும் பொழுது என்ன ஓத் ஆர் அஃபர்மேஷன் எடுக்கணும்னு 2 ஷீட் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி வேர்ட்ஸ் ஆர் பிரிண்டட். அதில் தே இன்க்ளூடட் 2 வேர்ட்ஸ், சாவரனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டிங்கிற வேர்ட்ஸை இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ எத்திக்ஸ் பேப்பர்லாம் எழுதுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் கோட் பண்ணலாம் when you're writing an essay. இதை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா எப்படி யூஸ் பண்ணலாம். 1964, we are entering the most important 10 years in India's democracy. 17th Amendment Act, 17வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 9th ஸ்கெட்யூலில் கிட்டத்தட்ட 44 சட்டங்கள் உள்ள நுழையுது. And it also prohibited land acquisition. ஓகே, நீங்கள் வந்து பர்சனல் கல்டிவேஷன், உங்களுடைய ஒரு விவசாய நிலத்தில் நீங்கள் சுயமாக பயிரிட்டு கொண்டு இருக்கிற நிலத்தை வந்து மார்க்கெட் வேல்யூக்கு ஈக்குவலாக உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அந்த லேண்டை நீங்கள் அக்விசிஷன் பண்ண முடியாதுன்னு ஒரு சின்ன சேஞ்சை கொண்டு வராங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, 24th Amendment Act 1971, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 இயர்ஸ் நம்ம என்டர் பண்ணுறோம். ஏதோ ஒரு கவுண்ட் டவுன் மாதிரி இருக்குன்னு நினைக்க வேண்டாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு தான். ஆனால் உண்மையிலேயே இந்திய ஜனநாயகத்திலையும் சரி, இந்திய குடியரசாக இருக்கிற காலகட்டத்திலையும் சரி, இந்த ஒரு ரொம்ப சேலஞ்சிங் டைம் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற 5 இயர்ஸ். ஸோ தேர் வாஸ் ரியல் பவர் ஸ்ட்ரகிள். அதனுடைய விளைவுகளில் இந்த நீங்கள் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திலையும் நீங்கள் பார்க்கலாம். ஏட்டிக்கு போட்டியாக நடப்பதை இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் சி 24th Amendment Actல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பார்லிமெண்ட்டினுடைய திருத்தம், அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தும் அதிகாரம் வந்து அடிப்படை உரிமைகளுக்கும் இருக்கு. அடிப்படை உரிமைகளையும் பாராளுமன்றம் அண்டர் ஆர்டிகல் 368 அமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க. அது வரைக்கும் இல்லை அந்த அண்டர்ஸ்டாண்டிங். திஸ் இஸ் ரிசல்ட் ஆஃப் அ கேஸ். நெக்ஸ்ட், ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு வந்து ஜனாதிபதி அவர்கள் கட்டாயமா அவருடைய ஒப்புதலை கொடுக்கணும். அப்பதான் அது வந்து சட்டமா மாறுங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் திருத்தத்தை கொண்டு வராங்க. தட் இஸ் வை any amendment bill now goes to the president for his assent. மூணாவது, ஆர்டிகல் 13 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா ஆர்டிகல் 13 will not be applicable to ஆர்டிகல் 368. இன்னைக்கு உங்க ஹோம்ஒர்க் என்னன்னா 13க்கும் 368க்கும் இருக்கிற கரெக்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. that's my homework for all of you, those who are watching this video today and those who will be watching later on also. 13 என்ன எங்கேயோ முதல்ல இருந்திருக்கும், and 368 என்ன எல்லாருக்குமே தெரியும், அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் தெரியும். ஸோ அது என்னங்கிறத நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறீங்க. ஓகே, ஸோ திஸ் சேஞ்ச் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். நவ் ஒரு சின்ன க்ளூ கொடுத்துட்றேன், இங்கே இருக்கு. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 368 கொஞ்சம் அமெண்ட் பண்ணணும். அந்த மெயின் பர்பஸ். அப்போ இருந்த அரசியல் சூழல், அப்போ இருந்த ஒரு அதிகார போட்டி, இது ரெண்டுத்துக்கும் மீட்டிங் பாயிண்ட் வந்து த கல்மினேஷன் பாயிண்ட் வந்து கான்ஸ்டிடியூஷன் தான். ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் தான் வந்து அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்குது. தட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் பவர். ஓகே, வெரஸ் த கோர்ட் இஸ் தி செகண்ட் ஹோம்ஒர்க் ஃபார் டுடே. அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் கூட. சுப்ரீம் கோர்ட்டினுடைய ரோல் என்ன, fill up the blanks மாதிரி நான் விட்டுடுறேன் இது ரெண்டும். ஸோ அந்த சோர்ஸ் ஆஃப் பவர் வந்து கான்ஸ்டிடியூஷன் தான். அந்த இடத்துல அந்த அதிகார போட்டியில வந்து யார் முன்னாடி யாருக்கு அதிகாரம் ஜாஸ்திங்கிற இடத்துல தான் இந்த 368 அமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜருக்கு போறாங்க. அதனால தான் இந்த அமெண்ட்மெண்ட் வருது. ஓகே, நவ் இதுக்கு பேக்ரவுண்ட் நான் சொன்ன மாதிரி கோலக்நாத் கேஸ் 1967 இம்பார்ட்டன்ட் கேஸ் லாஸ் அப்படின்னு சொல்லி தனியாவே கிளாஸஸ் எடுத்திருப்பாங்க. நீங்க எந்த கோச்சிங் சென்டர் போனாலும் சரி கண்டிப்பா கோலக்நாத் கேஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. அவர் யாருன்னெலாம் நமக்கு தெரியாது, ஆனா கோலக்நாத் வந்து ஒரு கேஸுங்கிறது நமக்கு தெரியும். அந்த கேஸு நம்மளை வந்து துரத்திட்டே இருக்குங்கிறதும் ஒரு ஒரு ஏன்னா லைட்டர் வெயின் கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு நேரோ மெஜாரிட்டியில சுப்ரீம் கோர்ட்ல வந்த வழக்கு இந்த கோலக்நாத் கேஸ். ஸோ வெரி நேரோ மெஜாரிட்டி. இப்போல்லாம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட்ஸ் வந்து தே ஆர் ஷோயிங் வெதர் இட் இஸ் அ மைனாரிட்டி ஆர் மெஜாரிட்டி ஜட்மெண்ட், ஓகே, ஆர் யுனானிமஸ் டிசிஷனாங்கிறத ஷோகேஸ் பண்ணுறாங்க.
ஒரு எதிர்ப்பு கருத்தை தெரிவிக்கிறாங்க முக்கியமா. அதெல்லாம் இப்ப நம்மளால பார்க்க முடியுது. ஈவன் இந்த வெரி ரீசன்ட் EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஜட்மெண்ட்ல கூட there was a dissenting judgment which was well highlighted more than the judgment. அந்த மாதிரி ஒரு நேரோ மெஜாரிட்டியில சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க, அவங்க முன்னாடி எடுத்த முடிவை ரிவர்ஸ் பண்றாங்க. ஸோ ஏர்லியர் டிசிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் all parts of constitution. 368 அப்படின்னா parliament has the power to amend everything in the constitution including part 3. part 3 தான் fundamental rights. result of கோலக்நாத் கேஸ் என்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல மட்டும் பவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்றாங்க. இதுதான் 1967ல நடக்குது. எஸ், 368ல உங்களுக்கு அனைத்து அதிகாரங்களும் இருக்கு, எக்ஸெப்ட் யூ cannot take away or you cannot control the fundamental rights part 3ல. ஈவன் இஃப் இட் பிகம்ஸ் நெசசரி, நாங்க வந்து எவ்வளோ ஒரு உன்னதமான குறிக்கோள்ல இருக்கிறோம், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்களை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற ஒரு முக்கியமான ஒரு உன்னதமான நோக்கத்தோட தான் நாங்க வந்து இந்த திருத்தத்தை கொண்டு வரோம் நீங்க சொல்லியே இருந்தாலும் கூட, ஒரு மனிதனுக்கு அடிப்படை வந்து ஹியூமன் ரைட்ஸ். அதை கொடுக்கக்கூடியது நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது ஒரு சட்டமா உருவாக்கி கூட வச்சிருந்துருக்கலாம், கான்ஸ்டிடியூஷன்ல வைக்கணும்னு அவசியமே இல்லை. கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 3ங்கிறது எக்ஸ்க்ளூசிவா ஒரு இண்டிவிஜுவல் பத்தி பேசக்கூடிய ஒரு விஷயம். வேற எங்கேயுமே இண்டிவிஜுவல் பத்தி, சிட்டிசன்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. அது வந்து இண்டிவிஜுவல் ரைட்டுங்கிறத தாண்டி இந்த நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குடிமகனா இருக்கிறது யாரு, குடிமகனா இல்லாதவங்க யாருன்ட்டு. பட் இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் பேசுற ஒரே இடம் பார்ட் 3 தான். வேற எங்கேயுமே கான்ஸ்டிடியூஷன்ல இண்டிவிஜுவல்ஸ் பத்தி பேசியிருக்க மாட்டாங்க, குரூப்ஸ் அதை பத்தி பேசியிருப்பாங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில பார்ட் 3ல வந்து நீங்க இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸுக்காக நாங்க வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நாங்க இது பண்றோம் அப்படின்னு சொல்றது வந்து 1967ல இது வந்து ஸ்கிராச் டவுன் பண்ணிட்டாங்க கோலக்நாத் கேஸ்ல. இதுக்கப்புறம் தான் இந்த அமெண்ட்மெண்ட் வருது. திஸ் இஸ் த பேக்ரவுண்ட். நவ் அதே வருஷம் பாருங்க, போட்டி ஆரம்பம். 25th Amendment Act ஃபண்டமெண்டல் ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து கர்டெயில் பண்றாங்க. ஓகே, என்ன சொல்றாங்க, இன்னொரு ப்ரொவிஷன் பாருங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு தேர்ட் ஹோம்ஒர்க்காக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க், those who are watching this video in between, Article 13, 368க்கு என்ன கனெக்ஷன். செகண்ட் ஹோம்ஒர்க், what is the role of Supreme Court with regard to Constitution. ஓகே, தேர்ட் ஹோம்ஒர்க், இன்னைக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த காம்பினேஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ரிவைஸ் பண்ணுறதுங்கிறது, திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் ரிவைசிங். வி ஆர் ஆல் ரிவைசிங் தான் இப்போ டுவர்ட்ஸ் மே. இன்னும் ஒரு நெக்ஸ்ட் மந்த் எல்லாம் இன்னும் கொஞ்சம் விகரஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம், டெஸ்ட் சீரிஸோட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ரைட் டைம் வில் பி ஸ்டார்டிங். இந்த காம்பினேஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் நீங்க படிக்கும்போது, திஸ் இஸ் ஒன் ட்ரிக் ஆஃப் ஸ்டடிங். ஓகே, ஐம் சாரி. ஸோ ஆர்டிகல் 39 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, கிளாஸ் பி அண்ட் கிளாஸ் சி. ஓகே, ஸோ எந்த ஒரு சட்டமும் நீங்க டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து என்ஃபோர்ஸபிள் கிடையாது. இது ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிருப்போம், நல்லா படிச்சிருப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் நீங்க ஓட்டுக்கு போக முடியும். இந்த அடிப்படை நெறிமுறைகள் வழங்குறதுக்காக நம்ம எந்த நீதிமன்றத்துக்கும் போக முடியாதுங்கிறத படிச்சிருப்போம். இப்படிதான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனா இங்க பாருங்க, 1971 என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க. அதுக்கு தான் இந்த 25th Amendment Act. அந்த திருத்தம் என்னன்னா, நாங்க எடுத்து வரக்கூடிய சட்டம் ஒருவேளை டிபிஎஸ்பியினுடைய 39 கிளாஸ் பி கிளாஸ் சில இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கான சட்டமாக இருப்பின், எக்காரணத்து கொண்டும் it cannot be challenged that it violates 14, 19 and 31. So what is 14, what is 19, 31ங்கிறதையும் equal to 39ங்கிறதையும் நீங்க இப்போ இன்னைக்கு பார்க்கணும். இதுதான் உங்களுடைய தேர்ட் ஹோம்ஒர்க். ஓகே, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் யூ சீயிங் ஆன் ஸ்கிரீன். 1974 இந்தியாவினுடைய எமர்ஜென்சி பீரியட்க்கு கிட்ட நெருங்கிட்டோம். 35th Amendment Act, இதுல ரொம்ப மைல்டு அசோசியேஷன்ஸ். இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷன்ல 10th ஸ்கெட்யூல், அது வரைக்கும் 9 தான் இருந்தது. 1951லேயே 9வது படிவம் ஆட் பண்ணிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் 1974ல 10th ஸ்கெட்யூல் ஆட் பண்றாங்க. 10th ஸ்கெட்யூல் ஸ்பெசிஃபிக்கா டாக்ஸ் அபவுட் சிக்கிம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் லொகேஷனா, அதை உரிமை கூட வந்து சைனா வந்து கோர்றாங்க, இது எங்களுடைய இடம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவில் முக்கால்வாசி எங்களுதுன்னு சொல்லிடுவாங்க போல இருக்கு போற போக்குல. ஸோ தேர் கிளைமிங் சிக்கிம் ஆஸ் தேர் ஓன் டெரிட்டரி. அருணாச்சல் பிரதேஷும் எங்களுது தாங்கிறாங்க. அந்த சைடில் ஆல்ரெடி தேர் ஆர் லாட் ஆஃப் கிளைம்ஸ் பை சைனா ரிகார்டிங் பவுண்டரி, நார்தர்ன் பவுண்டரியில். ஸோ 10th schedule was created, included in the 25th Amendment for Sikkim. இந்தியாவில் முதல்ல சிக்கிம் வந்து என்னவா நம்மளோட வந்தது, ஒரு மாநிலமா வந்ததா, ஒரு யூனியன் டெரிட்டரியா வந்ததா, நம்மளுடைய ஒரு பகுதியா வந்துட்டாங்க. பட் அந்த பகுதிக்கு என்ன பெயர்னு கேட்டீங்கன்னா அசோசியேட் ஸ்டேட்டுங்கிற ஒரு ஸ்டேட்டஸை கொடுத்தாங்க.
ஸோ இப்போ நீங்கள் இந்த கிளப் மெம்பர்ஷிப் மாதிரி அசோசியேட் மெம்பர், லைஃப் மெம்பர் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அசோசியேட் ஸ்டேட். இதுதான் 25th Amendment. Now, 38th Amendment Act of 1975. We are entering the most critical year. ஜனாதிபதி அவர்கள் பிரகடனம் செய்யக்கூடிய ஒரு அவசர நிலை வந்து கோர்ட் வந்து தலையிட முடியாது. ஒரு டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சில வந்து நீதிமன்றம் தலையிட முடியாதுங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க. அதே மாதிரி அவசர சட்டங்கள், ஆர்டினன்சஸ் விச் ஆர் promulgated by president or governors அல்லது ஒரு யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி, அட்மினிஸ்ட்ரேட்டர், இவங்க எல்லாம் வந்து ஆர்டினன்சஸ், அவசர சட்டங்கள், அவசர கால பாராளுமன்றம் இல்லாத போது வரக்கூடியதுதான் அவசர கால சட்டம். ஒரு பாராளுமன்றமோ பேரவையோ நடக்காத நேரத்துல ஓகே வரக்கூடியதுதான் அவசர கால சட்டம். இது ஒரு டெமோக்ரஸியில ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வழிமுறையா பார்த்துருக்கணும். பட் இட்ஸ் சேஞ்ச்ட் a lot today. 1975 இந்த சேஞ்சை நம்ம பார்க்கலாம். அதுவும் இட் இஸ் நான் ஜஸ்டிசியபிள், மீனிங் நீங்க அந்த அவசர கால சட்டங்களை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல முடியாது. இட் கேனாட் பி சேலஞ்ச் அப்படிங்கிறது தான். நீதிமன்றத்தின் தலையிட குறைக்கிறாங்க. அதுதான் நீங்க இங்க பார்க்கணும். அண்ட் ஜனாதிபதி அவர்கள் is empowered to declare different types of national emergency. இப்போ நீங்க fourth homework for today, emergency provisions revisit பண்ணுங்க. இப்போ இந்த பாயிண்ட் ஸ்கிரீன்ல லாஸ்ட் பாயிண்ட் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. President can declare different national emergencies on different grounds ஒரே நேரத்துல. ஸோ இப்போ நான் வந்து எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நேஷனல் எமர்ஜென்சி, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் ஒரு பகுதியில் நேஷனல் எமர்ஜென்சி. ஸோ என் வசதிக்கு ஏற்றாற்போல் நான் எத்தனை அவசர நிலை வேணா பிரகடனம் செய்யலாம் ஒரே கட்டத்தில்ங்கிற ஒரு ப்ரொவிஷன். நவ் யூ ப்ளீஸ் ரீவிசிட் எமர்ஜென்சி ப்ரொவிஷன். ஸோ 4 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு, ஆனால் இனிமேல் தான் இருக்கு, பார்ப்போம். 40th Amendment Act of 1976. Okay, it empowered the Parliament with regard to territorial waters. நீங்க துணிவு படம் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் அந்த கிளைமேக்ஸே நம்ம போயிடணும் அப்படிங்கிறது 2-3 ஃபைட் சீக்வன்ஸ் துணிவுல வந்திருக்கும். நான் படம் பார்த்துட்டேன், அதனால தான் தைரியமா சொல்றேன். ஸோ அந்த மாதிரி டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்னா என்ன, கான்டினென்டல் ஷெல்ஃப்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பாராளுமன்றம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதை வந்து குறிப்பிடக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு உண்டு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவினுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ், சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், அதே மாதிரி மேரிடைம் ஜோன்ஸ்னா என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். சிறப்பு கடல்சார் மண்டலங்கள் அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். அண்ட் 9th ஷெட்யூல் பொறுத்த வரைக்கும் 64 புதிய சட்டங்கள் ரிலேட்டட் டு லேண்ட் ரிஃபார்ம்ஸ், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லாஸ் வந்து திருப்பி உள்ள போய் உட்கார்ந்துடுது. இதுதான் 9th ஷெட்யூல். நவ் வி கம் டு இந்தியாஸ் மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய த மோஸ்ட் லென்த்தியஸ்ட் amendment in our constitutional history. 1976 வருடம் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரலாறுலேயே இவ்வளவு மிகப்பெரிய ஒரு திருத்தங்கள் கொண்டு வரப்பட்ட வரலாறே கிடையாது. நம்மளே இப்ப பார்த்துட்டோம். இதுதான் முக்கியமான திருத்தங்கள். இதுதான் 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்பதான் பிரியாம்பிள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஐ டோல்ட் யூ நோட் மேக்கிங் டெக்னிக்ல இப்ப நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுடைய நோட்ஸ் நீங்க ஆட் பண்ணிட்டே வரலாம். பிரியாம்பிள்ல 3 வார்த்தைகள் ஆட் பண்றாங்க: சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி. அது வரைக்கும் அந்த வேர்ட்ஸ் இல்லை. எப்ப ஆட் ஆகுது? 1976ல. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல ஒரு சேஞ்ச் பண்றாங்க. சரி, ஆர்டர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்லேயே வருவோம். பார்ட் 4A ஒன்று கிரியேட் பண்ணி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ங்கிற ஒரு விஷயத்தை இன்சர்ட் பண்றாங்க. இதெல்லாம் ஸ்வரன் சிங் கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்ல வந்தது. Swaran Singh committee was formed for very different purpose. It also included these changes. அதுக்கப்புறம் ஜனாதிபதி அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கேபினெட் அட்வைஸ் வந்து கம்பல்சரி, he cannot veto it அப்படிங்கிற ஒரு சேஞ்சை கொண்டு வராங்க. There was another part added in the constitution, part 14A. So 4A 14A இப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இது ரெண்டு ஆட் பண்றாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபியூனல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குவதற்கான ஒரு ப்ரொவிஷனை கிரியேட் பண்றாங்க. ஆடட் பார்ட் 14A ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். தென் ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ்ல பார்க்க போற ஒரு பிரதானமான விஷயமா இருக்க போற ஒரு பேசு பொருளா இருக்க போற இந்தியாவினுடைய அரசியல்ல தேர்தல் களத்துல ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் டீலிமிட்டேஷன் of constituencies.
1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பை பேஸ் பண்ணி லோக்சபா மற்றும் மாநில சட்டப்பேரவைகளின் தொகுதிகளை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இது 2001 ஆண்டு வரை. ஸோ 2001 ஆண்டு வரை 1971 சென்சஸ்ல என்ன மக்கள் தொகை இருந்துச்சோ அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி மாநில மற்றும் நாடாளுமன்ற பேரவைகளின் தொகுதி கணக்கீடு ஃப்ரீ செஞ்சுட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் 552 லோக்சபால சீட் இருக்கு அப்படின்னா அது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பை பேஸ் பண்ணி தான் தொகுதிகள் பிரிக்கிறாங்க. நீங்க ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் அப்படிங்கிற மாதிரி நாடாளுமன்ற தொகுதியில நீங்க பார்க்கலாம். ஒரு சட்டப்பேரவையில் அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு தொகுதிக்கும் மாறும். ஒரு சிலது பெருசா இருக்கும், ஒரு சிலது சின்னதா இருக்கும். ஸோ அடிப்படை மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். ஜியோகிராபிக்கலா தொகுதிகள் உருவாக்கப்படுறது கிடையாது. மக்கள் தொகை டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் மக்கள் தொகை அடிப்படையில மட்டும்தான் இதை பண்றாங்க. அதுக்கு நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் எடுக்கணும். 1970ஸ்ல தான் நீங்க இந்த கம்பல்சரி ஸ்டெரிலைசேஷன், இந்த மக்கள் தொகை குறைப்புக்கு சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இந்தியால வட மாநிலங்களை விட தென் மாநிலங்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு மக்கள் தொகையை குறைச்சாங்க. இப்ப அப்படி நீங்க பாத்தீங்கன்னா the impact of that இப்ப அடுத்த தலைமுறையில தான் அது காட்டும். ஸோ நீங்க 2-3 குழந்தைகள் பெற்றுட்டு இருந்த இடத்துல நீங்க ஒரு குழந்தை 5-6 குழந்தைகள் பெற்றுக்கொண்டு இருந்த இடத்துல 1, 2, 3 குறையும் பொழுது that impact will show after 10 years, 15 years, 50 years கழிச்சு காட்டும். இப்போ 2026ல whenever we are going for delimitation, இந்த அன்ஃப்ரீஸ் பண்ணி இப்போ லேட்டஸ்டான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2001 எடுத்துக்கலாம், 2011 எடுத்துக்கலாம், 2021 இன்னும் நடக்கல, கொரோனா பேண்டமிக்னால தள்ளி போயிடுச்சு. அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா தென் மாநிலங்களுக்கு இது நிறைய பேர் இதை எழுதிட்டாங்க. இதை they have declared it also. நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காங்க. எவ்வளவு சீட்டு ஒரு மாநிலத்துக்கும் மாறும் அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாம் இப்போ போட்டுட்டு இருக்காங்க. இதுபடி ஒரு மாற்றம் வரப்போகுது. இந்த லோக்சபா கான்ஸ்டிடியூவன்சி டபுள் ஆகும். ஏன்னா மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 1971ல இருந்த மக்கள் தொகை வேற, இப்ப இருந்தது வேற. ஸோ திஸ் வாஸ் an important decision taken. Constitutional amendments are beyond judicial scrutiny அப்படிங்கிற ஒரு முக்கியமான சேஞ்சை கொண்டு வராங்க. மேஜர் சேஞ்ச். தென் ஹை கோர்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட்ஸோட பவர் அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்து ஜுடிஷியல் ரிவ்யூவை ரிமூவ் பண்றாங்க. they curtail the power of judicial review and tenure of Lok Sabha and state assemblies இன்க்ரீஸ் பண்றாங்க. 5 வருஷத்துல இருந்து 6 வருஷமா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்காக கொண்டு வரப்படக்கூடிய சட்டங்கள் they cannot be declared invalid even if they violate fundamental rights. ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகளை மீறினாலும் நாங்கள் எடுத்து வரும் சட்டம் இந்த டிபிஎஸ்பியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான். ஸோ இன் தட் சென்ஸ் இட் கேனாட் பி டிக்ளேர்ட் இன்வேலிட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் த லாஸ் மேட் பை பார்லிமெண்ட் டு டீல் வித் ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டீஸ் டேக் ப்ரிசிடன்ஸ் ஓவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது சுத்தி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ரைட்ஸே டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது நல்லா தெரியுது. 3 நியூ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். தோஸ் வர் டேக்கிங் நோட்ஸ் இப்போ நீங்க பார்த்துக்கலாம். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் பத்தி எஸ்ஏ வரும்பொழுது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க எழுத வேண்டி வரும். எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்க்கு. கொடுக்குற மாதிரி தெரியுது, பட் இட் கைண்ட் ஆஃப் டேக்ஸ் அவே இண்டிவிஜுவல் ரைட்ஸ், ரைட்? 3 நியூ பிரின்சிபல்ஸ்: ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட், பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் த மேனேஜ்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப், இதுதான் ஆட் பண்றாங்க. அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் சேஞ்ச், தேசிய அளவில் வரக்கூடிய அவசர நிலையை இன் எனி ஒன் பார்ட் ஆஃப் டெரிட்டரி ஆஃப் இந்தியா கூட போடலாம். Let's say there is an emergency in southern India, Indian Oceanல நமக்கு ஒரு எக்ஸ்டர்னல் அக்ரேஷன் வருது, சைனா மூலமா கூட வருது, நார்த்ல வரும்னு நினைச்சிட்டு இருக்கோம், சவுத்லேயே கூட வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவில் மட்டும் நீங்க அவசர நிலை பிரகடனம் செய்யலாம். மிச்ச மாநிலங்கள் இயல்பு நிலை இருக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் இது. பிரசிடென்ட்ஸ் ரூல் 6 monthsல இருந்து 1 yearக்கு இன்க்ரீஸ் பண்றாங்க. ஒன் டைம் டியூரேஷன் was 6 months. They've increased it to 1 year. And எனி கிரேவ் சிச்சுவேஷன், சட்ட ஒழுங்கு நிலை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் சென்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சேஞ்சையும் சொல்றாங்க. அண்ட் நவ் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட், நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். 5 விஷயங்கள் மாநில பட்டியல்ல இருந்து கன்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியலுக்கு 5 விஷயங்களை மாத்துறாங்க. அந்த 5 விஷயங்கள் இதுதான்: எஜுகேஷன், ஃபாரஸ்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். இதுதான் இந்த 5 விஷயங்கள் பொதுப்பட்டியலுக்கு போகுது. அதனால தான் இன்னைக்கு
நிறைய விஷயங்கள்ல வந்து சட்டங்கள் வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய அதிகாரம் பிரத்யேகமா மாநில அரசாங்கம் கிட்ட இருந்தபோது இப்போ 1976ல அங்க போயிடுச்சு. அண்ட் கோரம் பாராளுமன்றத்திலையும் சட்டப்பேரவைகள்லையும் மினிமம் வந்து இவ்வளவு மெம்பர்ஸ் இருந்தாதான் அன்றைய நிகழ்வுகள் நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு கோரம். அதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தட் இஸ் ஆக்சுவலி மீனிங்லெஸ். நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம், ஒரு பையன் வந்தால் கூட ஒருத்தனுக்காக கூட வகுப்பு எடுப்போங்கிற ஒரு ஆசிரியர் வந்து பெருமையாக சொல்லுவாங்க. பட் பாராளுமன்றம் மக்கள் பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய இடம். மக்கள் பிரதிநிதிகள் யாருமே இல்லை அப்படின்னா ஒரே ஒருத்தர் உட்கார்ந்தாருன்னா சிங்கம் சிங்கலா வருங்கிற மாதிரிலாம் பாராளுமன்றமோ சட்டப்பேரவையோ நடக்க முடியாது. இப்போ மக்கள் பிரதிநிதிகள் எங்கே இருக்காங்க? மக்களோட தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. உங்களை பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்து மக்கள் பணி ஆற்றுவதற்காக தான் ஒரு இடத்துக்கு அமைச்சிருக்கிறாங்க. நீங்கள் அங்கே தான் உட்காரணும். ஸோ கோரம்ங்கிறது ரொம்ப அவசியம். மினிமமாக இவ்வளோ பேர் இருந்தால் தான் ஒரு நாள் நிகழ்வு நடக்கணுங்கிறது கோரம். அதை வந்து எடுத்துட்டாங்க. இது எல்லாமே அன்றைய கால அரசியல் சூழ்நிலையை பிரதிபலிக்கக்கூடியது தான் இதெல்லாம். அண்ட் they provided for a creation of all India judicial service and disciplinary action எடுக்கக்கூடிய சிவில் சர்வன்ஸ் மேல எடுக்கக்கூடிய வந்து சில ப்ரொசீஜர்ஸை வந்து ஷார்டன் பண்ணாங்க. ஓகே, பேசிக்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டின்னு ஒரு குழு உருவாக்கப்பட்டு அந்த குழு கொடுத்த ஒரு பரிந்துரைகளை தான் அமெண்ட்மெண்ட்ஸாக வந்து இவங்க கொண்டு வந்தாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மினி கான்ஸ்டிடியூஷன். இதில் பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கேசவானந்த பாரதி கேஸ், த மோஸ்ட் பாப்புலர் கேஸ் 1973 சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவங்க கொடுத்த அந்த தீர்ப்பு. நீங்கள் ஆல்ரெடி இது எல்லாருமே ஃபெமிலியராக இருப்பீங்க. இருந்தாலும் இதை புதுசாக பார்க்கக்கூடியவங்களுக்காக அந்த பாயிண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். யூ கேன் ரீவிசிட் திஸ் ஸ்லைட். ஸோ தே செட் தட் ஜுடிஷியல் ரிவ்யூ, இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நம்ம விட்டுடுவோம். அந்த பாரதி கேஸில் என்ன முக்கியமான அம்சம், எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதித்துறையின் மறு சீராய்வு அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை சாராம்சம் அப்படிங்கிறது தான் அந்த தீர்ப்பு. அதை நீங்க யாருமே எடுக்க முடியாது. மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றமா இருந்தாலும் நீங்க யாருக்காக தேர்ந்தெடுத்து பணியாற்றுறீங்களோ அவங்களுக்கான அடிப்படை ஒரு சாராம்சம் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ. அதை வந்து நீங்க எடுக்க முடியாது சுப்ரீம் கோர்ட் நீதிமன்றத்துக்கிட்ட இருந்து அப்படிங்கிறது தான் அந்த தீர்ப்பு. ஸோ இந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் நீங்க வந்து இந்த 1976ல இந்த 40th Amendment Act வந்து வந்தது. We then see that lot of changes which were made in the 42nd Amendment Act was to increase the scope of Article 31C. So அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்க வந்து ஏதோ ஒரே ஒரு குறிப்பிட்ட அளவு சட்டம் எடுத்துட்டு வந்தாங்க. உங்களுக்கு கொடுத்த நான் செகண்ட் ஹோம்ஒர்க்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்டிகல் 39 கிளாஸ் பி கிளாஸ் சி அண்ட் ஆர்டிகல் 13 ரிலேஷன்ஷிப் என்னன்னு பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக கொண்டு வர சட்டம்னு இல்லாம 42வது அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டை தாண்டி நாங்க டைரக்டிவ் பிரின்சிபல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் நீங்க தலையிட முடியாதுங்கிற ஒரு வாதத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. Now we come to 17(8). 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இதுல நிறைய மாற்றங்கள் நீங்க பார்க்கலாம். 6 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் 5 வருஷம் தான் பதவிக்காலம் லோக்சபா அண்ட் சட்டப்பேரவைகளுக்கு. இட் கேவ் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பப்ளிகேஷன் ஆஃப் ரிப்போர்ட்ஸ், பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய செய்திகள், சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்றாங்க. இன்னைக்கு நீங்க நல்ல செய்தித்தாளெல்லாம் இன்றைய பாராளுமன்ற நகழ்வுகள், இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகள் ஒரு 2 பேஜ் 3 பேஜ் நியூஸ் பேப்பர்ஸ்ல போடுவாங்க. இப்போ நீங்க படிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க. அதுக்கான கான்ஸ்டிடியூஷன் ப்ரொடெக்ஷன் அதை வந்து கொடுத்துருக்காங்க. இட் ஆல்சோ ப்ரீவியஸ்ல பண்ணதெல்லாம் மாறுது. ஜனாதிபதி அவர்கள் கேபினெட் வந்து கொடுத்த அட்வைஸ் வந்து பைண்டிங் அப்படின்னு 76ல சொல்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, ஹி கேன் சென்ட் பேக் தி அட்வைஸ் அப்படிங்கிறது சொல்றாங்க. பட் திருப்பி வரும்பொழுது இட்ஸ் பைண்டிங், ஹி கேனாட் டூ எனிதிங். ஒரு தடவை திருப்பி அனுப்பலாம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. தென் இட் ரெடியூஸ்ட் ஒன் பர்டிகுலர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இன் நேஷனல் எமர்ஜென்சி. ஒரு சின்ன மாற்றம், இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற வேர்டை எடுத்துட்டு ஆர்ம்டு ரிபெலியன் அப்படிங்கிற வேர்டை இன்க்ளூட் பண்றாங்க. அது வரைக்கும் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னு இருந்தது, தென் ஆர்ம்டு ரிபெலியன் அப்படின்னு வருது. அண்ட் ரிட்டன் அட்வைஸ் 1975ல ஏற்பட்ட இந்த அவசர நிலையின் தாக்கத்தினால எழுதப்பட்ட ஒரு மத்திய அமைச்சரவையின் பரிந்துரையின் பேர் தான் அவசர நிலை பிரகடனம் செய்யணுங்கிறத கொண்டு வராங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் பிரசிடென்ட்ஸ் ரூல், நேஷனல் எமர்ஜென்சி பொறுத்த வரைக்கும் சில சேஞ்சஸ் கொண்டு வராங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டி டிலீட் பண்றாங்க. From fundamental rights, it was made only a legal right.
சட்டப்பூர்வமான அதிகாரம் வழங்கப்பட்டுச்சே ஒழிய அடிப்படை உரிமைகள்ல இனிமே ரைட் டு ப்ராப்பர்ட்டிக்கு இடம் இல்லை அப்படிங்கிறத ரிமூவ் பண்றாங்க. ஸோ தோஸ் ஹூ ஆர் ரைட்டிங் நோட்ஸ் நவ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இது இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் எந்த அவசர நிலையா இருந்தாலும் ஆர்டிகல்ஸ் 20 and 21 will not be suspended. The most important change 1978 44th Amendment Actல நீங்க பார்க்க வேண்டியது இதுதான். Okay. It also omitted the provisions. So தேர்தல் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதம மந்திரி, சபாநாயகர் தேர்தல்ல நீதிமன்றங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லக்கூடிய ப்ரொவிஷனை வந்து ஒமிட் பண்றாங்க. And now we move to 1985 52nd Amendment Act. இந்த அளவுக்கு ஒரு காரசாரமா பிரபலமா இருக்காது. Some important provisions we'll see. Disqualifications of members of parliament. பதவி நீக்க நடைமுறை, கட்சித்தாவல் சட்டம்னு சொல்றோம் இல்லையா? ஓகே, இந்த 1985 52nd Amendmentல இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். It added a new 10th schedule. Sikkim goes away. So the 10th schedule now contains the grounds for defection and disqualification. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை பதவி நீக்கம் செய்வதற்கும் கட்சித்தாவல் அப்படிங்கிற ஒரு முறையில அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுவதற்கான நடைமுறைகள் என்ன அப்படிங்கறத ஆட் பண்றாங்க. ஆயாராம் கயாராம் அப்படிங்கிற ஒரு வெரி ஃபேமஸ் வந்து ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. ஸோ நீங்க கட்சித்தாவல் அப்படிங்கிற நடைமுறையை தடுப்பதற்காக ஒரு ஜனநாயகத்துல வந்து ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடியது தாவல். ஸோ அதை தடுப்பதற்காக ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ த ப்ரொவிஷன் ஆஃப் த 10th schedule வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன், ஸ்பிளிட் ஆஃப் லெகிஸ்லேச்சர்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய கிரவுண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுதான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டினுடைய முக்கியமான ப்ரொவிஷன்ஸ். எஸ், இன்னும் ஒரு வருஷத்துல தேர்தல். அஃப்கோர்ஸ் இந்தியா இஸ் கோயிங் டு சி 9 elections, state elections this year, and the general elections are scheduled for 24. 64th Amendment Act 1989ல தான் voting age வந்து இன்னைக்கு இருக்கிற 18 வயசா மாறுச்சு. 1991, this is regarding Delhi. 69வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துல டெல்லி becomes NCT, National Capital Territory of Delhi. இன்னைக்கு வந்து நியூ டெல்லி இஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். பட் வாட் இஸ் டெல்லி? டெல்லியினுடைய ஸ்கோப் என்னன்னு கேட்டீங்கன்னா NCT, National Capital Territory. And it created a 70-member legislative assembly and 7-member council of ministers for Delhi. இதுதான் இந்த சேஞ்ச். So my dear friends, we've come to the end of part 1 of most important amendments of Indian Constitution. I really enjoyed discussing this. Later this week we'll see part 2. இது வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மாற்றங்கள் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற ஒரு சேயிங் வந்து அடிக்கடி கேட்டிருப்பீங்க. ஸோ சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். நீங்க பார்ட் 2ல பார்க்க போறதும் அன்றைய காலகட்டத்தில் ஃப்ரம் 1980s onwards till 2020s 21st centuryல என்டர் ஆகி போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் என்ன மாதிரியான அரசியலமைப்பு மாற்றங்கள் தேவைப்பட்டுச்சு, என்ன மாதிரியான திருத்தங்கள் கொண்டு வரக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சுன்னு பார்க்க போறோம். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட்டிங் யூ அகெயின் திஸ் வீக் இன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீரீஸ் part 2 of most important amendments of Indian Constitution. Have a great day ahead. Thank you so much.